இன்றைய நாள் ஜூலை 24ஆம் தேதி 2024 புதன்கிழமை, குரோதி வருடம் ஆடி மாதம் 8ஆம் திருநாள். சதய நட்சத்திரம், கும்பராசி, திருத்தியை திதி. பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம். கொஞ்சம் டென்ஷன் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா இன்றைய நாளுடைய நட்சத்திரம் ராகு உடைய நட்சத்திரம். ராகு இன்றைய நாள் சனியுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறது. பூச நட்சத்திரம்ங்கிறது சனி உடைய நட்சத்திரம். அதிகப்படியான வேலை சுமை இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கவனம் தேவை. என்ன பண்ணால் அது சால்வ் ஆகும்? ரொம்ப முக்கியமாக சொல்லும் பொழுது இன்றைய நாள் பாதாமி ஹல்வான்னு சொல்லுவோம், இல்லை பாதாமி கோந்துன்னு சொல்லலாம், பாதாமி பிசினின்னு சொல்லலாம். இதை தண்ணீரில் ஊற வச்சு ஏதோ ஒரு இடத்துல மத்தியானத்துக்கு அப்புறம் சாப்பிட்டாலும் சரி, காலையிலேயே இல்லைன்னா தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போனாலும் சரி, பொதுவாகவே அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது இன்றைய நாள் சரியாகக்கூடிய வாய்ப்புகள் அற்புதமாக இருக்கு. மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் முதலீடுகள் அதிகமாக செய்ய வேண்டும்ங்கிற எண்ணம் வரும். இது வரைக்கும் நம்ம படித்தது பத்தாது, இனிமேல் ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் மாதிரி ஏதாவது ஒன்று படிக்கலாமாங்கிற எண்ணம் வரும். யாரெல்லாம் பிஹெச்டி பண்ணணும், டாக்டருக்கு உட்காரணும்னு இருந்திருக்கக்கூடிய நிலைமைகளில் இப்போ படிப்புங்கிற ஒரு ஜோன் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம். ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கலாமான்னு தோணும். ஒரு பார்ட் டைமாக ஒரு இன்கம் சம்பாதிக்கணும்னு எண்ணம் வரும் பெண்களுக்கு. இது எல்லாமே உங்களுக்கு நிறைவேறக்கூடிய அற்புதமான நாள். அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான் நிறம் பிரவுன் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலைகளில் புதிய மாற்றம் ஒன்று காணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கம்பெனிக்கு அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க, ரெஸ்யூமேவை அனுப்பிச்சிருப்பீங்க. அந்த வேலை இன்றைய நாள் கிடைக்கப்பெறக்கூடிய வாய்ப்புகள். ஒரு முக்கியமான நபர்கிட்ட போய் பேசியிருப்பீங்க, பணத்திற்காக, ஃபினான்ஸ்க்காக பேசியிருப்பீங்க. அப்புறம் சொல்கிறேன்னு சொல்லியிருப்பாரு, அது இன்றைய நாள் போய் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். உடம்பு அடிக்கடி டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துட்டுருக்கும். அந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாமே இன்றைய நாள் சரியாகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். விநாயகரை மனசார நினச்சிங்கன்னா போகிறோம். பெண்களுக்கு உடம்பு பாதிப்பு, மனசு சம்பந்தப்பட்ட ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், டென்ஷன் எல்லாமே குறையக்கூடிய அற்புதமான நாள். ராசியான் நிறம் வயலட் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு நல்ல இடத்துக்கு போக வேண்டி இருந்தது, ஆனால் போக முடியாமல் பிரச்சனைகள் கொடுத்துட்டுருக்கும். சில பேர் அதிகப்படியான அலைச்சல்கள் இருக்கும். ரிசல்ட் லேட்டாக வரும். சனி நின்ற நட்சத்திரம் ராகு, ராகு நின்ற நட்சத்திரம் சனி தொடர்புனா செய்யறது எல்லாமே கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கிற மாதிரியே 10 பேருக்கு தெரியும். மெயினாக ஆஞ்சநேயர் வழிபாடு இன்றைய நாள் பண்ணிங்கன்னா எந்த விதமான திருஷ்டி தோஷம் உங்களுக்கு ஏற்படாமல் இருக்கும். உங்களுக்கு மட்டும் கிடையாது, 9ஆம் இடம்னா உங்களுடைய என்டையர் பாக்கியம், உங்களுடைய லக்கு பயங்கரமாக ஃபேவர் பண்ணால் இன்றைய நாள் ஆஞ்சநேயரை மட்டும் தொடர்ந்து வழிபாடு பண்ணிங்கன்னா போகிறோம், பெரிய ஏற்றம் கொடுக்கும். ராசியான் நிறம் ஆரஞ்சு நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வண்டி வாகனங்களில் கவனமாக போகணும். வீண் விவாதங்கள், சண்டைகள், கேஸு, பிரச்சனை இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் ஈடுபடாமல் இருக்கணும். எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. பணிச்சுமை அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப அதிகமாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். யார்கிட்டே போய் புலம்பலாமான்னு தோணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆனால் இன்றைய நாள் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. பஞ்சமுகி ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான் நிறம் கருண் சிவப்பு நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வாழ்க்கை துணையை இன்றைய நாள் விரோதம் மாதிரி பார்க்கறது. விரோதியை நம்ம எப்படி பார்ப்போம், அந்த மாதிரி ஒரு மனப்பான்மை இன்றைய நாள் உருவாகும். ஆணாக இருந்தால் பெண்ணுக்கு, பெண்ணாக இருந்தால் ஆணுக்கு. வியாபாரம் சூப்பராக இருக்கும். நல்ல கமர்ஷியலாக நல்லா இருக்கும். அதாவது காசு பணத்துக்கு கடவுள் குறை வைக்க மாட்டார். ஆனால் ரிலேஷன்ஷிப்பில் டிஸ்டர்பன்ஸ் கொடுப்பார். நல்ல உறவுகளை ஏதோ ஒரு இடத்துல தொந்தரவு செய்கிற மாதிரி தான் சில விஷயங்கள் நடக்கும். அது இல்லைன்னு தெரியும், ஆனால் அதில் நச்சு பிடிச்ச மாதிரி எதாவது பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். கொஞ்சம் கவனம் காக்க வேண்டிய நாள். நீங்கள் எந்த மனிதரை பார்க்குறீங்களோ அவங்க கிட்டேருந்து நீங்கள் வியாபாரம் ரீதியாக, பணம் ரீதியாக உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபெரியவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான் நிறம் பிரவுன் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு உபாதைகள், உணவில் ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள். உணவு ரொம்ப லேட்டாக சாப்பிட்றதுனால நிறைய கேஸ் ஃபார்ம் ஆகுது. கொடுத்த கடன் போய் வாங்க போனால் அங்கே நம்மளை அவமானப்படுத்துறது.
கடன் கேட்டு இன்னொருத்தர்கிட்ட போகும்போது அவங்க தேவையில்லாமல் நம்மக்கிட்ட ஓவராக அதில் மிரட்டுறது, இல்லைன்னா ஆக்கிரமிப்பு மாதிரி பண்ணுறது, வேலைகள் அதிகப்படியான டென்ஷன், இதெல்லாம் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வேலையில் கண்டிப்பாக எதிரிகளை காணக்கூடிய நாள். இந்த மாதிரி எதிரின்னு ஒரு மேட்ரு வந்தது, சதய நட்சத்திரம் ஓடின்னு இருக்குன்னா உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது லக்ஷ்மி நாரசிம்மர். அவரை நீங்கள் வழிபாடு செய்தேன்னா போகிறோம், பெரிய ஏற்றம் கொடுக்கும். பயங்கரமான சந்தோஷத்தை அள்ளித்தரக்கூடிய நாள். ராசியா நிறம் கிரே நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்துல சனி வக்ரம் பெற்றிருக்கிறது. எல்லா விதமான முயற்சிகளும் கண்டிப்பா வெற்றி பெறும். ஆனா உடம்பு ரொம்ப கவனமா இருக்கணும். அடிக்கடி சளி தொந்தரவுகள், கிரியாட்டின் லெவல் அதிகரிக்கிறது, குழந்தை கூட தேவையில்லாம பிரச்சனைகள் பண்ணிக்கிறது, குழந்தைங்க நன்னாவே இருந்தாலும் ஏதாவது ஒன்று அவங்கள சொல்றது, அன்பா இருக்காம ஒரே கோபமாவே இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க. தயவுசெய்து உங்க குழந்தைங்கிட்ட நீங்க எப்படி நடந்துக்கிறீங்களோ அவங்க உங்ககிட்ட அப்படிதான் நடந்துப்பாங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்ல அஃபெக்ஷனாக நடந்துக்குங்க. உங்கள் பாசம் அவங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. உங்கள் பெரியவங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு பாசம் தேவைப்படுறதுனால குழந்தைகள் கொஞ்சம் அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கணும். அம்மா அப்பா குழந்தைகளை அரவணைச்சு போகணும். இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசுவது நல்ல விஷயத்தை கொடுக்கும். சனி வக்கரம் அடையும் பொழுது ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த நாள் சதய நட்சத்திரம் சந்திரனும் சேர்ந்துருக்கு. யாருக்கெல்லாம் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் இருக்கோ அது கட் பண்ணிக்கிறது நல்லது. இல்லைன்னா அதனால் இன்றைய நாள் கண்டிப்பாக அபாயகரமான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் தொலைநோக்கு பார்வை அதிகமாக இருக்கும். எப்போவோ நடக்க வேண்டிய விஷயம், எப்போவோ நடக்க வேண்டிய பிளானிங் உட்காந்து இப்போவே பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி அந்த நாளுக்கு இது ஜெயிக்கிற மாதிரி கரெக்டாக பிளான் பண்ணுவீங்க. கேரம் போர்டில் இருக்கிற காயின் எல்லாமே கரெக்டாக அணிவகுத்து உட்காந்துருக்கும். ரெட்டு காயின் வந்தோன்னே இந்த நாள் டக்குன்னு அடிச்சா கிளியர் பண்ணுற மாதிரி மற்ற விஷயங்கள் அலைன் பண்ணுவீங்க. தட்ஸ் கால்ட் பிளானிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜைசிங். அது இன்னொரு தமிழை சொன்னோன்னா திட்டமிடுதல்னு சொல்லுவோம். இந்த நாள் அதை ரொம்ப கச்சிதமாக பண்ண போகிறீங்க. உடம்பு ஹெல்த்தில் ரொம்ப ஆரோக்கிய குறைபாடுகள், அதாவது பிபி கொஞ்சம் அப் அண்ட் டவுன் ஆகிற மாதிரி இருக்கும், ஒரு பதட்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பெரிய சக்ஸஸ். சனி சந்திரன் சேர்ந்துனாவே ஒரு மந்தத்தன்மை இருக்கும் மூத்த பெண்களுக்கு. மற்றபடி இன்றைய நாள் எல்லாத்துலேயுமே ஏற்றம் இருக்கும். நீங்கள் நினைத்த காரியங்கள் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு சனி அப்படிங்கிறது ஸ்கெப்டிக்கல் பிளானட்னு சொல்லுவோம். முடிஞ்ச அளவுக்கு வெளியே எதுவுமே சொல்லாமல் இருக்கணும். ஒரு சில விஷயங்கள் வேலை சம்பந்தப்பட்டது, எழுத்து சம்பந்தப்பட்டது, பொருளாதாரம் சம்பந்தப்பட்டது, வங்கி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பொறுமையா செயல்படுறது ஏற்றத்தை கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சந்திர மௌலீஸ்வரர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிரவுன் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம் வேணும்னு தோணும். பணப்புழக்கம் தாராளமாக இருந்தாலும் இன்றைய நாள் ஏதாவது ஒன்று ரொம்ப முக்கியமான செலவு, தண்ட செலவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வண்டியில் போயிட்டுருப்பீங்க, கரெக்டாக டயர் பஞ்சர் ஆகிறது, இல்லை வண்டியில் கோளாறுகள் கொடுக்கறது, அது ஒரு அரை மணி நேரம் உங்களுக்கு டிலே ஆகி மற்ற விஷயங்கள் பண்ணுறது. மொபைலில் பேசும்பொழுது முக்கியமான விஷயங்கள் காதில் பட வேண்டிய விஷயம் கட் ஆகிறது, இல்லைன்னா லைனில் பிரச்சனை வருது. இந்த மாதிரி கோளாறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. விட்டு போயிருக்கக்கூடிய நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, பக்கத்து வீட்டுக்காரங்களோட நட்பு எல்லாம் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும். கவனம் தேவை. மனசு ஒரு மாதிரி இறுக்கமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுங்க. அப்படி இருந்தீங்கன்னா என்னால் பக்கத்தில் நீர்நிலைகள் பக்கத்தில் போய் ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு வருவது. அதே மாதிரி பூவராக சுவாமின்னு சொல்லுவோம். அவருடைய கோவில் எங்கே இருந்தாலும் சரி, அங்கே போய் வணங்கிட்டு வருவது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். நம்பிக்கை உருவாகும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குடும்பத்தில் பணத்தேவைகள் நிறையா இருக்கும். பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட ரீதியில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் எல்லாமே தள்ளி போயின்னு இருக்கும். வரவேண்டிய பணம் பாக்கிகள் போய் கேட்டால் அந்த இடத்துல ஏதாவது ஒரு சிக்கல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். நிறைய பேருக்கு கொடுத்த பாக்கிகள் எப்போவோ கொடுத்துருப்பீங்க, அது இன்றைய நாள் வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். திரிகோணங்களில் ரொம்ப முக்கியமாக அர்த்த திரிகோணத்தில் ருணத்திரிகோணம்னு சொல்லக்கூடிய 6ஆம் பாவகம் வேலை செய்யும் பொழுது வேலை ஆட்கள் மூலியமாக சில பேருக்கு பிரச்சனை சால்வ் ஆகும். இந்த நாள் ரொம்ப முக்கியமான நாள். உங்கள் வார்த்தைகளை கவனமாக பிரயோகம் பண்ணுறது ஏற்றத்தை கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாமக்கல் ஆஞ்சநேயர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புது முயற்சிகள் எல்லாமே கொஞ்சம் லேட்டாக நடக்கும். திடீர்னு ஒரு சில விஷயங்களுக்கு பதட்டம் கொடுக்கும். முக்கியஸ்தர்களை பார்க்கும் பொழுது ஒரு பயம் கலந்த
ஒரு சின்ன ஒரு தயக்கம் இருந்துட்டு இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வெள்ளை கர்ச்சீஃப் கேரி பண்ணணும் நீங்கள் இந்த நாள். அது பேர் கை குட்டைன்னு சொல்லுவோம். அது வெள்ளை கலரில் நீங்கள் கேரி பண்ணும் பொழுது 100% அந்த பதட்டம் இருக்காது. நல்ல தெளிவான எண்ணங்கள் இருக்கும். என்ன பேசணும்னு கன்ஃபியூஸ் ஆகாமல் பேசுவீங்க. அம்மாவுடைய ஹெல்த்து, மூத்த பெண்களுடைய ஹெல்த்தில் ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய நாள். வராத விஷயங்கள்லாம் இந்த நாள் வரும். டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்கும். பயணங்கள் செய்து கொண்டே இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த நாள் பெரிய சக்ஸஸ் உண்டு. ஒரு திடீர் சந்தோஷம் ஏற்படும். அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான் நிறம் கிரே நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கைகூடும். திடீர் பிரயாணங்கள் இருக்கலாம். சில பேருக்கு உடம்பு அலைச்சல்கள் இருக்கலாம். உடம்புல விட்டமின் குறைபாடுகள் இருக்கலாம். நண்பருக்காக பண உதவிகள் நீங்கள் பண்ணுற மாதிரி வரும். ஆனால் இது எல்லாமே நல்லதுக்கு நடக்கிறது. அதனால் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, அது நல்லபடியாக முடியக்கூடிய பிராப்தம் இருக்கிறது. வேறு ஊருக்கு நீங்கள் பயணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இரவு நேரத்தில் லேட்டாக சமைக்கிற மாதிரி, லேட்டாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆனால் பின் இரவு இன்றைய நாள் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லலாம். நல்லா தூங்குவீங்க, உறக்கம் வரும். நாளைக்கு காலையில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக எந்திரிக்க போகிறீங்கன்னு சொல்லலாம். காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிங்க் நிறம். இன்றைய நாள் யாருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டால், முதல் ராசி லக்னம்னு சொன்னால் அது கும்பம், இரண்டாவது ராசி லக்னம் மிதுனம், மூன்றாவது ராசி லக்னம் துலாம். பொருளாதாரத்தில் நல்ல மேன்மை கொடுக்கக்கூடிய ராசிகள் நம்பர் 1 மகரம், நம்பர் 2 ரிஷபம், நம்பர் 3 கன்னி. மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நல்லா இருக்கிறது. அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோண குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.